உழவர் என்று வரும்பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்களை எப்படி பாதுகாத்தார், எப்படி பாராட்டினார், எப்படி போற்றினார் என்பதெல்லாம் வரலாறு. குறிப்பாக நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2006, 2011 ஆண்டு ஒட்டுமொத்தமாக நம்முடைய உழவர்களுடைய அந்த கடனை 7000 கோடி ரூபாய் கடனை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்தவர் யார் என்று சொன்னார். அவருடைய வழியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கடனை எல்லாம் ஏறத்தாழ 12,500 கோடி ரூபாய் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நாம் இவ்வளோ அப்படி அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், உழவர் மக்களுடைய கழுத்தை நெருக்கின்ற விதமாக 3 உழவர் சட்டத்தை கொண்டு வந்து அந்த ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் அதுக்கான நெருக்கடியை தந்தது என்று அதையும் எதிர்த்து போராடிய காரணம் தான் இன்னைக்கு அதிலையும் பின்வாங்கி இருக்குது என்று சொல்லும் பொழுது அந்த வெற்றியும் அந்த வெற்றிக்கான குரல் எங்கிருந்து முதலில் ஒலித்தது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குரலாகத்தான் அதுவும் இருந்தது என்கின்ற அந்த பெருமையோடு இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து நம்முடைய உழவர் பெருமக்கள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் என்று ஜனவரி மாதம் முழுவதும் நாம் அதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த தேர்வை என்னைக்கு வைக்கிறாங்கன்னா ஜனவரி மாதம் 15, 16 யூஜிசியோட நெட்டு தேர்வு. ஆக நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கணும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் குறுக்கிடுங்கிறது உட்காந்து யோசிச்சு செய்வாங்க அவ்வளோ இருக்கு. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் சொல்லும் பொழுது இந்த கல்வி என்று வரும்பொழுது படிச்சு ஒவ்வொருத்தரையும் சொல்றோம். நாங்கள் எதுக்காக சொல்லிக்கிறோம், மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க, எங்க பிள்ளைங்களை நாங்க பாத்துக்கிறோம், எங்க பிள்ளைக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்றோம். நாங்க எதுக்காக சொல்லிக்கிறோம்? 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒன்றிய அரசாங்கத்துடைய தரவு என்ன வந்திருக்கிறது சொல்றாங்க, இடைநிற்றலே இல்லாத மாநிலம் எதுவென்று சொன்னால் அது தமிழ்நாடு என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு என்ன செய்ய எங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட நீங்க கொடுத்துருங்க. உடனே இதை சொன்னால் அந்த மாநிலத்தில் தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் ஒரு தலைவர் அக்கா தமிழிசை சொல்றாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள், இது எப்பொழுது மாநில பட்டியலிருந்து எங்களுக்கு வந்தது தெரியுமா, கன்கரண்ட் லிஸ்ட் எப்போது வந்து தெரியுமா, எந்த ஆட்சி காலத்து வந்தது தெரியுமான்னு சொன்னாங்க. நான் திருப்பி சொல்றேன், அக்கா அவர்களே, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னாலே அது ஒத்திசைவு. அந்த ஒத்திசைவு என்று சொன்னா 2 பேரும் சேர்ந்து கலந்து முடிவு எடுக்கலாமா எடுக்க வேணாமா, உங்களுக்கு அது ஒத்திசைவோடு இருக்கிறதா என்று கேட்கணும். இதுவரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்களோ, காங்கிரஸ் பேரக்கம் இருந்தது என்று சொன்னாலும் எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்கன்னா சொன்னாங்க. தவிர யாரும் உள்ள குறுக்க போந்துட்டு இதை ஒத்துக்கிட்டு இதை கையெழுத்து போட்டாதான் உனக்கு நான் பணம் தருவேன், இதை நீ ஒத்துக்கிட்டாதான் உனக்கான நிதியை தரணும், இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. முதல் முறையாக இப்ப புதுசா நீங்க அதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க, மும்மொழி கொள்கையில நீ கையெழுத்து போட்டாதான் நான் உனக்கு இந்த காசை தருவேன் அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி சொல்றாரு அந்த அமைச்சர்? அந்த மாநிலத்தினுடைய யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஒன்றிய மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்றாரு, கையெழுத்து போடுங்களேன், வித்தின் ½ hour பணத்தை தந்துடுறேன், இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்றார், நம்முடைய கொள்கையை விட்டு அந்த பணத்தை வாங்க அவசியம் இல்லை, அது எவ்வளவு ஆனாலும் சரி அதை நான் பார்த்துக்க, தைரியமா நீ கல்வித்துறையை நீ பார் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.